ப்ரோ ஜெல் சீட்டுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லுங்கள். ஜெல் சீட்டை பற்றி ரிவ்யூ கொடுக்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹை கைஸ், நான் தான் மஃபா. நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜெல் சீட் போட்டுட்டு ஏறி உட்காந்து ஓட்டும்போது எனக்கு ஃபீல் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஐயோ அவசரப்பட்டு போட்டோமோ ஒர்த் இல்லாத மாதிரி தான் ஃபீலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லோக்கலில் ஓட்டி கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 350 கிலோமீட்டர் லாங் ரைடு போனேன். அப்போ தான் எனக்கு அந்த ஜெல் சீட்டினுடைய அருமை புரிஞ்சுது. ஒரு பெயினுமே இல்லைங்க, உண்மையாக சொல்லணும்னா ஒரு பெயினுமே இல்லை. என்னுடைய பழைய சீட்டாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் தான் போக முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னால் போகவே முடியாது. ரொம்ப பெயினாக இருக்கும். இறங்கினதுக்கப்புறம் ஒரு படியில் உட்கார முடியாது, ஒரு பெட்டில் கூட உட்கார முடியாது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா அந்த சீட்டை விட்டு இறங்கினதுக்கப்புறம் எந்த பெயினுமே இல்லை. அதனால் நீங்கள் நம்பி இந்த ஜெல் சீட் போடலாம். என்னுடைய வீடியோ கூட கீழே ஆட் பண்ணுறேன். அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி போட்டாங்க என்னென்னு டீட்டெயிலாக. சப்போஸ் உங்கள் ஏரியாவில் ஜெல் சீட் ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள், கொரியர் போட்டு விடுவாங்க. நான் போட்டது பார்த்தீங்கன்னா 1500 வந்துச்சு. உங்கள் ஏரியாவில் கூட இருந்துச்சுன்னா இதை ஆர்டர் போட்டு நீங்கள் போடுங்க, எங்கேயும் ரைட் பண்ணிங்கன்னா